மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரூட் டு பக்கா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். எதுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நினைப்பீங்க. நாங்கள் கோவா போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ட்ரிப்பை போட்டிருக்கோம். 3 நாள் ட்ரிப்பு கைஸ். இந்த 3 நாளில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இந்த 3 நாள் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ நாங்கள் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கிறோம். அதனால் வந்து பாருங்கள். நாங்களே எதிர்பார்க்கல கோவா போவோம்னு சொல்லிட்டு. 15 வருஷமாக வந்து கோவா போகலான்னு பிளான் பண்ணோம். ஒரு நாள் நடந்ததில்லை. அது என்னமோ தெரில. சேனல் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பெங்களூர் ட்ரிப் போனோம். இப்போ உடனே எங்களுக்கு அது செட் ஆனது தான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. கோவா போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. இதுலேருந்து நாங்கள் வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்ம செக்இன் ஆகிறோம். செக்இன் ஆகிட்டு நம்ம ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போய்ட்டு நான் அடுத்த வீடியோ போகிறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். Ice in my veins, I've been driving this train. Years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes, taking shots, skipping breaks. மக்களே, ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்தது. நீங்களே பாருங்க. ஏர்ஹோஸ்டஸ் வந்து அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கப்போ வந்து கேட்டாங்க, வீடியோலாம் எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க, நீ பார்க்குறா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஆமான்னு சொன்னோம். சொன்னதுக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மக்கள், எங்களுக்கே செம்ம ஹாப்பியாக இருந்தது. இப்போ தான் 2வது வீடியோ போடணும். அதுக்கே வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதே எங்களுக்கு செம்ம ஹாப்பி தான். வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக நிறைய திங்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. காம்ப்ளிமெண்ட்டு வேறு யாரும் கேட்டாங்க, அவங்களுக்கு தரல. நாங்களாம் எதுவுமே கேட்கல. பட் அவங்களாம் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹாப்பி மக்கள். எங்களுக்கு யூடியூபர்ன்றதுனால எங்களுக்கு வந்து எடுத்துருக்காங்க. நம்ம கோவா வந்துட்டோம். கோவாவில் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கும் மக்கள். இப்போது சவுத் கோவாவில் தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு கேப் டிரைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் நார்த் இந்தியனு. அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் சைட் சீங்கெலாம் கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இங்கே ஏதோ ஒரு சர்ச்சு ஒன்று சொன்னாங்க, சென்ட் சேவியர் சர்ச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கு பக்கத்தில் பையா கே போலா ஓ தூசரா காம் ஓ ஏர்போர்ட் கலாங்கூர் வந்து சொல்லியிருக்காப்புல. ஏர்போர்ட்லேருந்து அங்கே 20 கிலோமீட்டர் ஆகும் மக்களே. நம்ம அங்கே போய்ட்டு ரூம் எடுத்தோம்னா சைட் சீங் பார்க்கறதுக்குலாம் இடம்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு இடம் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு டீயை போடுவோம். டீயை போட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலான்றது பிளான் பண்ணியிருக்கோம். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு மற்ற வீடியோஸில் நான் சொல்கிறேன் மக்களே. வர வழியில் ஒரு பிரிட்ஜை ஒன்று பார்த்தோன்னே அப்படியே மெஸ் ஆகிட்டோம் மக்களே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உடனே டிரைவரை நாங்கள் சொல்லி வண்டி நிப்பாட்ட சொன்னோம். அவரை நிப்பாட்டினாரு. இந்த சைடு பாருங்க மக்களே, அப்படியே சரியான பீச் மக்களே. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜு இங்கே நின்று பார்த்தீங்கன்னா அது கேமராவில் எப்படி தெரியும் தெரில உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தாலே அப்படியே பயமாக இருக்குது. ரோப்புக்கு இப்போ எதனா அறந்து விழுந்தா அவ்வளோதான் போல இருக்குது. செம்மையாக இருக்குது மக்கள். எவ்வளோ பெருசுப்பா, சூப்பராக இருக்குது மக்களே. வந்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது. நம்ம அடுத்து நம்ம தங்க போகிற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு நான் வீடியோ போடுறேன். இது அழகாக சூப்பராக ஒரு வியூவில் பாருங்கள். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், நம்ம போகலாம்.
மணி பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. இப்போ தான் ஒரு 1/2 hour பிஃபோர் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் கோவா பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் வந்துட்டோம் மக்களே. 7 மணிக்கு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வரத்துக்கு எங்களுக்கு நல்ல ஒரு கேப் டிரைவர் ஒருத்தர் வந்து அமைஞ்சார் நல்லா. அதனால் அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஒரு 25 kilometers தள்ளி भैया वो वाला चर्च गए थे ना, वो नाम क्या है उधर? ओल्ड गोवा चर्च. ओल्ड गोवा चर्च उसका प्लेस का नाम ओल्ड गोवा चर्च. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து சென்ட் ஜேவியர் சர்ச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தார். அவங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, எங்கேருந்து தான் வந்திருக்காங்கன்னு தெரில, மக்கள்லாம் அவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 to 3 hours நின்று க்யூவில் நின்று போயிட்டு வந்தால் தான் அவ்வளோ லேட் ஆச்சு. அவரும் போய் நல்லா சாமியை பார்த்துட்டு வந்தார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி அங்கேருந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு மக்களை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. நாங்கள் சவுத் கோவா தான் பிளான் பண்ணோம் ஃபுல்லாக பண்ணி முடிக்க. ஆனால் சவுத் கோவாவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா வந்து இப்போ நம்ம கேப் டிரைவர் தான் கொடுக்குறாரு. நீங்கள் இங்கே விட நார்த் கோவா போங்க, அங்கே நல்ல பிளேஸ்லாம் இருக்குது, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இங்கேயே நான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் கோவா எடுக்க தான் ஆசை. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக நேச்சர்லாம் அவ்வளோ மரங்கள்லாம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே ரொம்ப ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கான். அதனால் நாங்கள் தான் கஷ்டப்படுன்ற மாதிரி எங்களை விட டிரைவர் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. அவர் என்ன சொன்னார்னா, நார்த் கோவாவில் போய் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா கூட நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம், டக்குன்னு பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சவுத் கோவா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இங்கேயே போங்க, நீங்கள் 2 நாள் 3 நாள் தான் இருக்க போகிறீங்க, அந்த 3 நாள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இந்த இடம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அதனால் நாங்களும் கிளம்புறோம். இப்போ ரூமுக்காக தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் நாங்கள் ரூம் இன்னும் பாருங்கள் மக்களை, 7 மணிக்கு வந்தோம், கோவா 12 மணி ஆக போது, இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கும். இன்னும் ஒரு ரூம் கூட எங்களுக்கு கிடைக்கல, செட் ஆகலை. நாங்கள் நார்த் கோவாவில் போயிட்டு அது ஏதோ ஒரு பீச் பக்கத்தில் நல்லா பீச் ரெசார்ட் சொன்னார். இன்னொன்று மக்களே, எப்பயுமே வந்து கோவாவில் இந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா எதுவுமே அமையாது, எல்லாமே காஸ்ட்லி மக்களே. இங்கே ஃபுல்லாக செம்ம ரேட்டு, ரூம்ஸ்லாம் சீப்பாக பார்ப்போம் ஆன்லைனில் 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபா அவ்வளோ ரூம்ஸ் இருக்கும். ஆனால் எதுவுமே இப்போ கிடையாது, எல்லாம் 2000 மேலே தான் இருக்குது. ஏன்னா சீசன் டைம் நவம்பர் டிசம்பர் இந்த ஜனவரி டைம்லலாம் நியூ இயர் வரைக்கும் ஃபுல்லாக பிஸி ஸ்கெடியூலில் தான் இருப்பானுங்க. இங்கே எல்லாமே பிஸியாக இருக்குது, ஃபுல்லாக க்ரௌடு. டி நகர் மாதிரி இருந்தது மக்களே. நாங்கள் காலையில் போன பிளேஸ் அவ்வளோ க்ரௌடு, போய்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கே டயர்டாகி போச்சு. ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகிறோம், ரூமுக்கு போய் எல்லா பேக்கையும் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வீடியோ எடுக்க. ये बुड्ढा आदमी है. ठीक है, ते व्हिडिओ करते ते ना युट्यूबर आहे सर. तुमचं सगळ्यांचं करतोय. आप भी आ जाओ सर. कम वो वीडियो ले रहा है. लूसु मारी ये लूसु पहिला है. Video. Okay, you are taking a video. Okay. You want to see my vehicle? It's the first vehicle in Pune and the first color of petrol and Tata Curve. And yes. क्या गाड़ी है? बोलिए. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. इधर ही है भैया. आ जाओ इधर ही. ये बीच का नाम क्या है? கல்லங்குட் பீச்சில் வந்திருக்கோம் நண்பர்களே. நம்ம ரெசார்ட்டு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே நம்ம வரும்போது பீச்சுக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா 1 hour நண்பர்கள் புனேலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஊரில் வந்து டாடா கர்வ்ன்ற வெஹிக்கிள் எடுத்திருக்காங்க. அதை பற்றி அவங்க வந்து ஒரு எங்களை பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி பூனேயில் வந்து ஒரு கார் எடுத்திருக்கோம், அதுவும் வந்து ஃபஸ்ட்டு மாடல் நாங்கள் தான் அதை எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கலராக இந்த கலர் அவங்க தான் எடுத்திருக்காங்களாம். பாருங்க, அது பேனோரமிக் சன்ரூஃபா. काका புட்டா டிக்கெட். அது வந்து அவங்க வந்து மக்களே ஃபுல்லாக சரக்கு சாப்பிட்ருக்காங்க, எங்களை போவே விடலை, எங்களை போட்டு ஒரே தொல்லை. சரி, அவங்களையும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணுமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க. அவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க நம்மளை பார்த்தவருக்கு. நம்மளே இப்போ இன்னும் சேனலே நம்ம ஓப்பன் பண்ணல, இப்போ தான் 2வது வீடியோ நம்ம வந்து 2வது ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கே நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் மக்களே. நம்ம சீக்கிரமா வந்து பீச்சுக்கு போவோம். ராமா
கொஞ்சம் நேரம் இருண்டா காமா. 5 மணி ஆயிடுச்சு. மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காங்க, அவங்க புனேலேருந்து. இவங்களுக்காக நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஜெய் மகாராஷ்டிரா. சாப்பிடுறா. எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நம்ம போடுறோம் சேனல்ல. வாங்க மக்களே, நம்ம வந்து பீச்சுக்கு போவோம். நம்ம கல்லங்கோடு பீச்சுக்கு வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் ஒரு கிளம்புற டைமுக்கெல்லாம் சூப்பராக வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வரவில்லை. ஒரு நார்த் இந்தியன் ஒரு 4 பேர் புடிச்சிட்டானுங்க, பூனேக்காரனுங்க போல். எங்களை பார்த்து எங்கே பார்த்தானுங்கன்னு தெரில. பார்த்துட்டு ஐயோ நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க அப்படி இப்படின்னு போட்டு எங்கள் உயிரை எடுத்துட்டானுங்க மக்களே. அவனுங்க வந்துட போகிறானுங்க திரும்ப. அவனுங்க ஏதோ கார் வாங்கியிருக்கானுங்களாம் புதுசாக. டாட்டாவில் வந்து ஏதோ கர்வுன்னு ஏதோ ஒரு வண்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை போய் ஓப்பன் பண்ணி இதை காட்டானுங்க. எங்களை வந்து ரிவ்யூ கொடுக்க சொல்லிட்டானுங்க. நம்மளாலலாம் நம்ம வீடியோ போகிறதுக்கே நேரம் இல்லை. இதில் வேறு அவனுங்க வீடியோ வேறு போட்டுட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை பார்க்க விட மாட்டானுங்க போல மக்களே. ஏதோ கோவாவில் வந்து பார்ட்டி மோடு வந்து சொன்னானுங்க. சரி ஈவினிங் மேலே நைட்டில் தான் பார்ட்டி பண்ணணும்னு பார்த்தா பகல்லே எல்லாம் நிதானம் இல்லாமல் நடந்துட்டு இருக்கானுங்க. நம்மளை ஒருத்தனா வேலை செய்ய விட மாட்டான் போல இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. நாங்களே என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். எங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுங்களோட சேர்ந்து நம்மளும் அப்படியே என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு. எனக்கு மனசே கேட்கல. சூப்பராக இருக்குது. எல்லாம் சர்ஃபிங் பண்ணுறதை பார்த்தா நமக்கு பண்ண போல தோணுது. எல்லாம் அந்த சிங்கிள் போட்டில் வந்து வேறு லெவலில் பறந்துட்டு இருக்கானுங்க. हमको नहीं मालूम भैया, ரெக்கார்டிங்கில் தானே இருக்குது. இந்த மாதிரி தான் மக்களே குடிச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட ரத்னா ஹோட்டல் எங்கே இருக்குது, அம்மா மேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டு நம்ம உயிரை எடுக்கிறானுங்க. நமக்கே எங்கே ஒன்றும் தெரியாது. இதில் எந்த ஊர்லேருந்து வரானுங்க நம்மளை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. நம்ம உயிரை எடுத்துருவானுங்க போல போகிறதுக்குள்ளே. அங்கே பாருங்கள் மக்களே, எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃபாரினர்ஸ் இருப்பான்னு பார்த்தா ஃபுல்லாக நார்த் இந்தியன் நம்ம ஆளுங்க தான் மக்களே அதிகமாக இருக்காங்க. அவராம் பாராடி கரெக்டா வந்துட்டானுங்கப்பா குறுக்க. நல்லா க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. சூப்பராக இருக்குது. ஈவினிங் 6க்கு மேலே தான் வந்து பார்ட்டி மோடுன்னு சொன்னாங்க. பட் இங்கே பகல்லே பார்ட்டி மோடு தான் போல இருக்குது. எல்லாரும் அப்படியே ஆடிக்கிட்டே போகிறாங்க. நேற்றை தான் சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரில. பரவாயில்ல, கோவா நல்லா தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே கல்லங்கோடு பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து பாகா பீச்சுன்னு ஒன்று இருக்குது மக்களே. அதில் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ரைடு தான். போட்டில் அந்த 2 பேர் கூப்பிட்டு போவாங்க பாருங்கள், அது இந்த போட் ரைடு. பேராஷூட் ரைட்லாம் இருக்குது மக்களே. மற்றபடி வேறு எதுவும் இங்கே சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மறக்காமல் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன கண்டென்ட் போடுறோன்றது உங்களுக்கு வரும். அதனால் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.